ஜிம்பாலே ஜிம்பாலே அளவுதான் ப்ரோ கோப்பு நிறைஞ்சிட்டு அப்படியே கடலுக்கு கிளம்பியாச்சா? இப்ப வந்துகிட்டு நாங்க வந்து கடலுக்கு கிளம்ப போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சவால் நிறைந்த பெரிய ஒரு உயிரை பணைய வைக்கிற ஒரு சவால். இது எங்கேயுமே இது நடந்தது கிடையாது, எந்த உலகத்திலுமே நடந்தது கிடையாது. அதை நம்ம செஞ்சு காட்ட போறோம். அது நம்ம 3 வீரர்களும் எப்படின்னா நடுக்கடல்ல கோப்பையில கஞ்சி ஊற்றி அதை சேலஞ்ச் பண்ணி யார் செவிக்காங்களோ அவங்களுக்கு பரிசு. அதுதான் சேலஞ்சு. நடுக்கடல்ல தான் இன்னைக்கு சேலஞ்சு. அதாவது நம்ம வந்து எப்படின்னா உயிரை பணைய வச்சு பண்ற ஒரு விஷயனால நம்ம முன் பாதுகாப்பு நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஒரு பாதுகாப்பு கிடையாது. இவன் 3 நாள் செத்துருவான், இவன் 3 நாள் செத்துருவான், இவன் 3 நாள் செத்துருப்பான். ஏன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. என்னையும் நான் காப்பாற்றிக்கிறேன். ஏன்னா நான் நீச்சல்ல எப்பவுமே அவ்வளவு யாருன்னு உங்களுக்கே தெரியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா பழைய கஞ்சிக்கு ஆளுக்கு 2 வெங்காயம், ஆளுக்கு 2 பச்சைக்காய். இதுதான் இன்னைக்கு காம்பினேஷன். காட்டு வா, வரிசை லைன்ல ஆளுக்கு 2 கை எடுத்து போடுவாங்க. கொண்டா 1 போடுறீங்களா 2 காட்டா காமி 3 காட்டா. அளவுதான் ப்ரோ கோப்பு நிறைஞ்சிட்டு சின்னது கொஞ்சம் போயிட்டு. ஆமா எனக்கு கொஞ்சம் போகும், எனக்கு தான் அதிகம். ஜிம்பாலே 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 ஜிம்பா சூப்பரா ஹெல்மெட்டா போடுங்க. உனக்கு இருக்கிற பெரிய மிளகா பார்த்து அவனுக்கு சின்னது எனக்கு பெருசாமா. எனக்கு ஏன் சைஸுக்கு போடுங்க மாமா. அது வேணா தூக்கி போடுறா போடா. கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யாருமே நீங்க பாக்குற நீங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, இவங்களுமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த தொப்பியை நீக்கிறோம். இது கிடையாது டிஸ்ட். இந்த தொப்பியை நீக்கிறது மட்டும் கிடையாது, தொப்பியை நீக்கிட்டு துண்டை கட்டுறான். எவ்வளவு ஆழத்துக்குள்ள போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு ஆழ்கடலுக்குள்ள இருக்கு தண்ணி வந்து அளவு எப்படி பாக்குறது. அடிங்க நீங்க கல்பாவே அடிக்கிறாளுக்கு கடை தண்ணி அடிக்க மாட்டீங்க. துண்டு நல்லா இருக்கு ஆட்டம். புடிச்சு விட்டிய எத்தனை தெரியாது. அடுத்துண்டு இவன் உயரமா இருக்கா தெரியுது. பிள்ளைங்கிட்டு யாரு பாவமும் யாரையும் சும்மா விடாது. கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது. தெரியாதுடா கண்ணு தெரியுது. யார் ஏன் வந்து முக்கியதா குடிக்கல வாய் கண் பார்த்தேன். மூலியாலையும் கையை பிடிச்சி தாங்கி கூட்டுவான். நீ அவங்க பிடிச்ச அப்படியே போ நான் கிட்ட வரேன். ரோட்டை கட்டுறா சமர் இருக்கு. கேமரா நானே வரேன். கேமராமேனு ஓகே ஓகே சொல்லு.
இரு நான் சொல்லிக்கிறேன். இது உரிக்கலையா? அடுத்துதான் இருக்கு கணக்கு பத்து. ரெடி இருங்க ஆமா இருங்க. இதை விட்டு பிரியாதீங்க, பக்கத்துல அப்படியே நிக்கிறீங்க. ஆமா இருங்க ஆமா. நேரமா உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு இப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்க. இதுல வெற்றி பெறுவனுக்கு 1000 ரூபாய், 2500 தான் சொல்லையா? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருங்கடா. இல்லடா என்ன நினைச்சீங்க? காப்பு கடிச்சியா? என்ன 1 2 3 ஸ்டார்ட். புட்டா இது சரியில்லா செயல். இது சரியில்லா செயல். இருங்க அவனுக்கு கத்தி சேசத்தை கொடுத்துருக்கேன். டேய் என்னடா ஓகே டேய் குர்ரா தின்னு எங்கே போறான் அவன் எங்க தாவுக்கு போய் மிஞ்சிடாதீடா. டேய் நீங்க வர வலிச்சு இவன் வேற வலிச்சு வை. அடே கோப்பை முடிஞ்சிடாங்க ஒரேடா. டேய் மூட்டிடாடா. நர்மன் கேக்குறாங்க போச போய்டா. சேஸ்லா தாவுக்கு முடிஞ்சிட்டு இங்கடா போடா. அவனை புடிங்கடா. சாப்பிட போங்க, நீங்க தான் நடுவர் போங்க. நின்று சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அங்க வருங்க, அத பாருங்க, அங்க வருங்க. கீழே கட்டுறான். திரும்பு போட்டு என்ன ஒரு கப்ப கஞ்சி உங்களுக்கு ஒரு விஷயமாடா. தோல் ஓகே ஓகே. சரி இந்த போட்டிலே அவன் தான் ஜெயிப்பான் போல. எல்லா போட்டிலையும் அவனையும் ஜெயிக்க வைக்கீங்க. மனுஷனே இல்லையா? வெங்காயம் வச்சக்கா இருக்கு. எங்க காட்டுங்க, சட்டியை காட்டுங்க. சார் எல்லாத்தையும் முடிச்சானா? 2 பேர் சட்டியும் கழுவியாச்சு. வேமா போடு. ஜும்பாலே வாய்க்குள்ள இருக்கு. அது வரைக்கும் திங்களா? என்ன வாயில ஒட்டி இருக்கு. இருக்கு ரெண்டாவது இல்ல கொஞ்சம் தானே. என்ன படிக்கிறா நீ? இத பாருங்க. இல்ல செத்து தண்ணி குடிக்கிறா. இது முக்கியதா? வினத்துல சூப்பரா இருக்குமே. வச்சி ஆமா கஞ்சி வச்சோம். உண்மையிலேயே இந்த போட்டி வந்து முழுக்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, ரசிக்க வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ கொடுக்கணுன்றக்காண்டி மட்டும்தான். மற்றபடிக்கு எல்லாருக்குமே 3 பேருக்குமே நீச்சல் தெரியும். இவங்க 3 பேருமே கடல்ல நீச்சல்ல கிங்கு. எங்க நடுக்கடல வந்து விட்டாலும் கரையாந்துருவாங்க. அந்த அளவுக்கு திறமையானாங்க. அதனால வந்துக்கிட்டு ஒரு பயம் இல்லை, ஒரு அச்சம் கிடையாது. உண்மையிலேயே இந்த போட்டியிலும் எப்பவும் போலயே சிவசிராசை வெற்றி பெற்றாரு. அதனால 1000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஏற்றிடணுமா. 2வது இடம் வந்துக்கிட்டு நம்ம வினோத்து, 3வது இடம் நம்ம எலிக்ரோ வந்துக்கிட்டு தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு தவிக்க விட்டா எப்படி தெரியும்? அது மாதிரி அது வந்து சொல்லவே. இது வந்து சும்மா ஃபன்னுக்காண்டி காமெடிக்காண்டி மட்டும் தான். யாருமே இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா கடல் வந்து எப்பவுமே சீரியஸான ஒரு விஷயம். கடலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரு விளையாட்டா கூட கடலில் எதையும் நினச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு கடல் பவர்ஃபுல்லானது. இதே மாதிரி நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த வகையான பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு சந்திப்போம்.